பிடித்த போது முன் நின்ற தலைமை காவலர் ராஜீவ் காந்தியை இடித்துவிட்டு தப்பிக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. கார் இடித்த போதும் கூட விடாப்பிடியாக நின்ற தலைமை காவலர் காரின் முன்பக்க பேனட் மீது படுத்துக் கொண்டு கெட்டியாக பிடித்துக் கொண்டார். முன்பக்க பேனட்டி மீது காவலர் உள்ளார் என்பதை பொருட்படுத்தாமல் நெஞ்சுரத்துடன் காரை 4 கிலோமீட்டர் வரை ஓட்டுநர் இயக்கிய நிலையில் தலைமை காவலர் ராஜீவ் காந்தி காரை விடவே இல்லை. கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஏதோ சட்டவிரோத பொருட்களை கடத்துவதை அறிந்திருந்த அத்தலைமை காவலர் எதற்கும் துணிந்து சாதுரியமாக பயணித்துள்ளார். பாத்தீங்களா, ஏதோ ஒரு வண்டியில் போதைப் பொருள் கடத்திட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் ஏதோ ரோட்டில் நின்று செக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, போலீஸ் செக்கிங். அப்போ ஏதோ போதைப் பொருள் கடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று கடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க இவரை இடிச்சுட்டு வண்டியை மூவ் பண்ண பார்த்துருக்காங்க. இவர் பேனட்லேயே படுத்தார். என்னை கேட்டால் இந்த போலீஸ்காரரை வந்து ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன். எந்த போலீஸ்காரங்களுக்கும் நான் சொல்கிறேன், எல்லா போலீஸ்காரங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அவன் 1 மாதத்தில் 3 மாதத்துக்குள்ளே ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடுவான். உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எவன் பதில் சொல்கிறது சொல்லு. இப்போ இந்த பேனட் மேலே படுத்துனேன், ஏதோ ஒன்று கிடக்க ஒன்றா வண்டி மேலே ஏறிடுச்சு, கீழே விழுந்து ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்துருச்சு, நீ என்னமோ கடமையை செய்கிற மயிரை பிடுங்குறன்ட்டு நீ மட்டும் எதையாவது ஒன்று பண்ணும்போது ஏதோ ஒரு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு எவன் பதில் சொல்லுவான்? எவன் பார்த்துக்குவான்? உன் குடும்பத்தை எவன் பார்த்துக்குவான்? அவன் எப்படியும் ஒரு 3 மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடுவான். அவன் என்ன கிடைக்கும்? ஒரு 10,000 ரூபா, ஒரு பதக்கம் ஒன்று கிடைக்குமா? அவன் அவ்வளோ தைரியமாக வண்டி எடுத்து நீ செத்தாலும் பரவாயில்லன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா அவன் எந்த தைரியத்தில் வரான்? 1 மாதம் 15 நாளில் ஜாமீன் கிடச்சிரும், அதில் அவன் வரான். எந்த போலீஸ்காரன் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் வந்து பெரிய ஹீரோ மண்ணாங்கிட்டே, அதான் ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது. ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்குலாம் எவனும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாலையை போட்டு அதோட போயிடுவாங்க எல்லாம். சரி, அப்படியே இப்போ இவனை பிடிச்சாச்சு, இவன் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இவன் 3 மாதத்தில் ஜாமீன் வாங்கிட்டானா, இவனுக்கு ஜாமீன் கொடுத்தவனை போய் தூக்கி உள்ளே போட முடியுமா? புத்தியோடு நடந்துங்க. இப்படி தான் போன வருஷம் கர்நாடகாவில் தான் ஒருத்தன் திருடன் பைக்கில் வரான். அவன் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்கான். அப்பப்போ பிடிச்சி உள்ளே போடுறது, அவன் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்து திருடிட்டு இருக்கிறது. அவனை பிடிக்கிறேன்ட்டு ஹைவேஸில் ஒரு போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு அந்த பைக்கில் தொத்திக்கிட்டே அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறான் அந்த பைக்கை. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்டண்ட்லாம் எதுக்கு? அவன் எப்படியும் 1 மாதம் 15 நாளில் ஜாமீனில் வந்துடுவான். நீங்கள் இந்த மாதிரிலாம் போய்ட்டு பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க.